தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் அவசர ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பிட்டு ஆதவர்ஜுனா, புசியானது, செங்கோட்டை 3 பேரையும் கூப்பிட்டு தீவிர ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறாரு. இதற்கு முன்பாக திருச்செந்தூருக்கு விஜய் அவர்கள் திடீர் விசிட் பண்ணாருன்னா திருச்செந்தூருக்கு போய் சுத்தி பார்க்க போனாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்துல சத்ரு சம்ஹார யாகத்துல அவர் கலந்திருக்கிறாரு. முருகனுக்கு வேலும் சாத்தி வழிபட்டிருக்கிறாரு. ஏன் இந்த வழிபாடு அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஜோசியர் சொல்லியிருக்கிறாருப்பா, நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு, இது இன்னும் கூடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு வேலை சாத்திட்டு அங்க நடக்கிற சத்ரு சம்ஹார யாகத்துல என்ன பண்ணுங்க, கலந்துட்டு வாங்க, உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் இருக்கும், நீங்க அதிகப்படியான வாக்குகளை வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பீங்க அப்படின்னு ஜோசியர் சொல்லியிருக்கிறாராம். ஸோ அதனால அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, போயிட்டு வழிபட்டு வந்திருக்கிறாரு. மக்கள் மேல நம்பிக்கை வைக்காம இப்படி ஜோசியர் மேல நம்பிக்கை வச்சிட்டாரு விஜய் அப்படின்னு ஒரு சிலர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஜோசியர் சொன்னதாகவோ இல்ல மக்கள் மேல நம்பிக்கையாகலாம் இல்ல, பாஜகவுக்கு சிக்னல் கொடுக்கிறாராமா, நான் ஆன்மீக அரசியல்ல ஈடுபட்டுட்டேன், என் கூட நீங்க ஆப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்க கூட்டு வச்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு சைலண்டா ஒரு சிக்னல் கொடுக்கிறாருப்பா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, கடந்த இப்தார் நோம்பு நிகழ்ச்சியில என்ன சொன்னார்னா, நான் மதசார்பற்ற கொள்கையில உறுதியா இருக்கேன், சிறுபான்மையினரின் பாதுகாவலர் நான் தான், இங்க திமுகவும் அதிமுகவும் சிறுபான்மையினர் நசுக்குறாங்க, நான் அப்படி கிடையவே கிடையாது, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, பதிவுகளை சொன்னார். இது உண்மை. இப்படியா இருக்கும் பொழுது இன்னைக்கு அப்படியே என்ன பண்ணிருக்காரு, பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. நான் சிறுபான்மையின் பாதுகாவலர்னா இல்ல, ஓட்டு வாங்குறதுக்காக அப்படி ஆக்டிங் கொடுத்தேன், இப்ப நான் கோயிலுக்கு என்ன பண்ணிருக்கேன், ஆன்மீக அரசியல கையில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப எதுக்குப்பா திடீர்னு அவசர ஆலோசனை, அதுவும் ஆதவர்ஜுனாவையும் புசியானந்தையும் செங்கோட்டையனையும் கூப்பிட்டு எதுக்கு இவ்வளவு அவசர ஆலோசனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட்டுக்கு பிறகு எப்படி வேணாலும் களமாறலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்பு வரும், எக்ஸிட் போல் வரும். அத பாத்தீங்கன்னா இதுல கருத்து கணிப்புல யாருக்கு சாதகமா இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்ப இது வரைக்கும் விஜய் தான் சிஎம், விஜய் தான் சிஎம், விஜய் தான் சிஎம் அப்படின்னு ஒரு கும்பல் என்ன பண்றது, சோசியல் மீடியாக்கள்ல பதிவுகளை பதிவிட்டு வருது. இன்னொரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, விஜய் தோத்துட்டார்னா நானும் செத்துருவேன், என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் விஷ வச்சு சாவச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா குழந்தைகள் எல்லாமே அடம் பிடிக்கிறாங்க, அழுது புரள்றாங்க, பெற்றோர்களை டார்ச்சர் பண்றாங்க. விஜய் மாமா தோத்துட்டா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் மாமா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம். சோ இவர் எமோஷனல் அட்டாக் ஒண்ணு பண்ணிருக்கிறப்ப, பிளாக்மெயில் பண்ணிருக்கிறாருப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை கண்காணிப்பகம் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. தயவு செய்து விஜய் ஒரு மன்னிப்பு கேட்கணும், பொதுமக்கள் மத்தியில பெற்றோர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஒரு வீடியோ போடுங்க, உங்களை சார்ந்த ரசிகர்களோ உங்களை சார்ந்த நிர்வாகிகளோ எல்லாருமே உங்க மேல அளவு கடந்த அன்புல இருக்கிறாங்க. சோ நீங்க தோத்துட்டீங்கன்னா இது பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். சோ ஒரு வீடியோ ஒன்று போட்டுருங்க, விழிப்புணர்வு வீடியோ போட்டுருங்க, எல்லாரையும் பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தவிர்த்துட்டு தேர்தல் விதிமுறைகளை யூஸ் பண்ணியிருக்கிறார், குழந்தைகளை பகரக்காயை யூஸ் பண்ணியிருக்கிறார் தேர்தலில். சோ இதெல்லாம் ரொம்ப தப்பு, அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார்கள் கொடுத்திருக்காங்க. இதன் மத்தியில தேர்தல் முடிவுகள் அப்படின்றது நமக்கு சாதகமாகவும் வரலாம், பாதகமாகவும் வரலாம். சோ தேர்தல் தோல்விக்கு பிறகு நம்ம அப்படியே தோழ்ந்து போயிடக்கூடாது, தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்ட லெவலுக்கு வரணும். சோ அதனால கொங்கு பெல்ட்ல ரொம்பவே ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் கிட்ட கூடுதலா பொறுப்புகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ அதனால அவரை என்ன பண்ணிருக்காங்க, மீட்டிங் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ கொங்கு பெல்ட்ல செங்கோட்டையனை ரொம்ப ஸ்ட்ராங் படுத்த சொல்லி இருக்கிறாரு, கட்சியை இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம ஆதவர்ஜுனா கிட்ட பல பயிற்சிகளை கொடுங்க, ட்ரைனிங் கொடுங்க, வருகிற நம்ம தொண்டர்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, நம்முடைய கொள்கைகளையும் நம்முடைய கோட்பாடுகளையும் அவங்களுக்கு பிரசித்தப்படுத்துங்க. அப்படி என்ன கொள்கை கோட்பாடு இருக்குது நம்மளுக்கு தெரியல, பட் இருந்தாலும் அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் இந்த வருகிற நிர்வாகிகளுக்கு இன்னும் பயிற்சிகளை கொடுத்து இன்னும் இதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம கட்சி நிர்வாகிகளை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பல மாவட்டங்களை பிரிச்சு என்ன பண்ணணும், நிறைய நிர்வாகிகளை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு புசியானந்த கட்டி என்ன பண்ணிருக்காரு, தீவிர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறாரு. ஆனா இந்த பக்கம் நாங்க வந்துருவோம்ப்பா, இப்போ உதாரணத்துக்கு ஆதவர்ஜுனா கூட சொன்னாரு, திமுக இது மாதிரி புரளியை கிளப்பி விட்டு இருக்காங்க, அவங்க ஆட்சியில் இருக்கும் போது தான் புரளியை கிளப்பி விட்டாங்க, இப்பதான் ஆட்சியிலே இல்லையே, அப்புறம் இதுக்கு புரளியை கிளப்பி விடுறாங்க அப்படின்லாம் ரொம்ப வீரவசனம் பேசினார் ஆதவர்ஜுனாலாம்.
இதெல்லாம் வெயிட் இன் சி, அது வருது, பின்னாடியே வருது, ஆதவர்ஜனாக்கெல்லாம் பின்னாடியே வருது அப்படின்னா ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துட்டா ஆதவர்ஜனா பேசின பேச்சுக்கெல்லாம் எங்க இருப்பாரோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா புலி பதுங்குதுன்னா அது பயத்தினாலலாம் பதுங்கல, பாயறதுக்கு தான் பதுங்குது. வெயிட் அண்ட் சி அப்படின்னு திமுக காரங்க என்ன பண்றாங்க, பதிலடி கொடுத்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமான கழகமா இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. பெரம்பூர்ல கூட ஒரு இழுப்பறியில தோத்தாலும் தோக்கலாம், ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்கு. இதே ஸ்டாண்டு தான் திருச்சி கிழக்கிலும். மத்தபடி விஜய் அவர்கள் அதாவது 1-2 சீட்டு வாங்குவார்ப்பா, மத்தபடிலாம் பெருசாலாம் வாங்க மாட்டாரு. அவருக்கு பர்சன்டேஜ் வரும், அவ்வளவுதான். வாக்குகளை பிரிப்பாரு, அவ்வளவுதான். மத்தபடி இது திமுகவுக்கு சாதகமான களம் கண்டி அதிமுகவுக்கோ தமிழக வெற்றி கழகத்துக்கோ பாதகமான களம் அப்படின்னு தான் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸிட் போல் அப்படின்றது வரும்போது இது ரொம்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சிடும். ஏன்னா அதாவது தேர்தல் வாக்குக்கு பிறகு வருகிற இந்த கருத்து கணிப்பு இருக்குல்ல, அதுல ரொம்ப தெள்ள தெளிவா அக்யூரேட்டா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலையும் அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்புகள் இந்த தேர்தலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு பாருது. அதாவது வாக்கு எண்ணிக்கை முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி வருகிற கருத்து கணிப்பிலும் திமுக தான் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்தலுக்கு பிறகு வருகிற கருத்து கணிப்பும் திமுக தான் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்லிட்டு வராங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த கருத்து கணிப்புகள் வெளிவரும் பொழுது பல விஷயங்கள்ல இடறி விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தமிழக வெற்றி கழகத்துல. சோ அதனால இந்த கட்டமைப்பை நம்ம இன்னும் என்ன பண்ணணும், பலப்படுத்தணும், ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் செங்கோட்டையன், ஆதவர்ஜனா, புசியானந்த் 3 பேரை மட்டும் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காரு. இதை தவிர்த்துட்டு மே 4ஆம் தேதி இவர் வந்து ஆஸ்திரேலியா பயணம் மேற்கொள்ள போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் அடிபட்டிருந்தது. இதை குறித்தும் விவாதித்ததாகவும் தகவல் இருக்கு. ஏன்னா தனிப்பட்ட விதத்துல குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சுட்டு, தேர்தல் பிரச்சனை முடிச்சுட்டு விஜய் அவர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுறாரு. ஆனா இருந்தாலும் இங்க தேர்தல் முடிவுகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இல்லையானே, இந்த டைம்ல எல்லாம் இப்படி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு புசி ஆனந்த், ஆதவர்ஜனா, செங்கோட்டை எல்லாம் சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டே நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல். எப்படியா இருந்தாலும் இந்த தேர்தல்ல விஜய்க்கு எதிரானதான் ஒரு முடிவு வரப்போகுது. சோ இதனால பல பேர் சோசியல் மீடியாக்கள்ல பதிவிட்டுட்டு வராங்க, விஜய் தோத்துட்டா நாங்க இது மாதிரி சூசைட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு விஜய் ரொம்பவே முழுக்க பொறுப்பெடுத்துட்டு தன்னுடைய தொண்டர்களுக்கும் தன்னுடைய ரசிகர்களுக்கும் விஜய் வந்து பொறுப்பா இருந்து ஒரு வீடியோ போட்டுறணும்பா அப்படின்னு நம்மளும் தாழ்மையா கேட்டுக்கொள்கிறோம். விஜய் இதை கேட்டு ஒரு வீடியோ போட்டாருன்னா கரூர்ல எப்படி 41 பேர் இறந்தாங்களோ அந்த இழப்பு தேர்தல் முடிவுக்கு பிறகு வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் விஜய் இதை செயல்படுத்துவார் அப்படின்னு நம்மளும் நம்புவோம். சோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.